ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீசாய நமக. அப்பா, ஒரு காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே போயிருந்தோம். ஒரு நாள் அங்கே விழா நடந்தது. அப்போ ஒரு போட்டி நடந்தது. நானும் துணைவியாரும் சேர்ந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம். எல்லாரும் அது 2 பிரைஸ் அந்த போட்டிக்கு வந்துட்டு. அப்போ பிள்ளைங்க வந்து அந்நேரம் மேடையிலேருந்து அந்த சீட்டை குலுக்கல் சீட்டை எடுக்கிறதுக்காக மேலே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் 3வது ஜோடியாக இருக்கோம். 2 ஜோடி வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. 3வது ஜோடியை வந்து வெளியே அனுப்புறதுக்கு தயாராகிட்டாங்க. அங்கேருந்து உங்களை திருவடியை நோக்கி வந்து பிள்ளைங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா வெளியில் போயிடக்கூடாது, அவங்களுக்கு வந்து பிரைஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அங்கே பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணுறது உங்கள் கருணையால் எங்களுக்குள்ள அது அந்த நேரம் வந்து உணர்த்தப்படுது. அவங்க பிரார்த்தனை பண்ணின உடனே எங்களை வெளியே போச்சோன்னவங்க இது 3 பிரைஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 3வது ஜோடியாக எங்களை தேர்ந்தெடுத்து அப்பயே எங்களுக்கு அதை தேர்வு பண்ணிட்டாங்க. இது ஒரு சாதாரண ஒரு இயல்பான விஷயம். ஒரு மழலை மனம் வந்து கூட வாடிடக்கூடாதுன்னு உடனே சிவமகா வாழை சித்த பெருங்கரடை வந்து அந்த சனப்பொழுதும் உடனே அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய நிலை எங்கே கலியுகத்தில் எங்கேயும் காண முடியாது. கருணையே தெய்வமா அவதரித்த கலியுகத்தில் வந்து வண்டல் வனத்தில் வல்லவனே வாழை குருவா அவதரித்த உங்களை இயல்புகளை கண்டு மட்டும்தான் காண முடியும், எங்கேயும் காண முடியாது. அதை நாங்கள் சீடர்களா எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கு நாங்கள் எந்த இடத்துல வேணாலும் சத்தியம் பண்ணி நாங்கள் நித்தியமாக சொல்லக்கூடிய தகுதியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு தகுதி எங்களுக்கு கிடையாது, ஆனால் அந்த தகுதி எங்களுக்கு வந்து நீங்கள் சத்தியத்தின் உருவமாக எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதை எந்த இடத்துல எப்படி வேணாலும் நாங்கள் அரைகோடு விட்டு கூறுவோம்னு உங்கள் திருவடியில் வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமோ நமக. பேராற்றலை பெருங்கருணை வடிவமே போற்றி போற்றி. இயல்பிலும் சூட்சமத்திலும் யாம் உரைத்தோமே இதுகாரும் அகத்தியன் உரைத்துக் கொண்டிருந்தவாறு இறை சபையை நாடி வளம் வந்து இறை நாடியாய் வளம் வரும் சித்த நாடி கண்டு சித்தனாய் வளம் வரும் இறை நாடியை தனக்குள் சுமந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் அடிபணிவு சரணாகதி நிலை என்னவென்று கற்றுக் கொடுக்கின்ற ஆற்றல் தன்னை பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் இகலோகத்தில் தோல்வி அடையக்கூடாது என்பதில் இறைகணங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றன என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை கணங்கள் எல்லாம் சித்தனுடைய சரீரத்திற்குள் இருந்து சித்தனாக வளம் வந்து அற்புதமாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் காத்து நிற்கின்றன என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மழலையர்கள் வேண்டுகோள் இறை நிலையிலிருந்து தன்னுடைய அப்பனை அம்மையை அங்கிருந்து வெளியேற்றிவிடக் கூடாது என்கின்ற அற்புதமான அத்தகைய வேண்டுகோள். அது வேண்டுகோள் அல்ல, அவர்களுடைய மன நிறைவு மன மகிழ்வாக அது அமைய வேண்டும் என்பதற்காக சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் அங்கு சென்று சூட்சமத்திலே எவர் சிந்தையிலும் நுழையக்கூடிய ஆற்றல் பெற்ற அற்புத இறை சூட்சம நூலாக சித்தன் நுழைவான் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு சிந்தைக்குள் நுழைந்த அடுத்த கணம் அந்நிலைமை மாற்றம் பெற்று நிலை மாறிய கணமாக அக்கணம் திகழ்ந்தது என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. இதுவே இறை சூட்சமமாக நிகழ்ந்தேறி வருகின்றது. ஆளிநாடு நகரங்கள் தாண்டியும் சித்தனுடைய ஆற்றல் சென்று கொண்டிருக்கின்றதெனில் அத்தகைய நிலைக்கு காரணம் என்ன? அவரவர்களுடைய சுய சரணாகதி நிலை இவனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. சித்தனின் நாமத்தை உரைத்தால் சித்தனையும் கட்டுப்படுத்தி வைக்கலாம் என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு ராமநாமம் கொண்டு ராமனை எதிர்க்க துணியவில்லை, ராமனை எதிர்க்க துணியாது ராமநாமத்தை வைத்து ராமனையும் வெல்லலாம் என்கின்ற சூட்சமத்தை உலகிற்கு பறைசாற்றி அருள்நிலை கொண்ட ஆஞ்சநேய கணங்களாக சீடர்கள் வலம் வருகின்ற பொழுது ராமனாக வலம் வரும் சித்தனையும் கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் சரீரத்திற்குள் வைக்கலாம் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை எதற்கு? யாம் கூறினோமே, அகத்தியன் சரணடைகின்றோம், அகத்தியன் வணங்குகின்றோம் என்று. அகத்தியன் வணங்கினால் அண்டம் வணங்குகின்றது, அண்டம் வணங்கினால் அண்டத்தை சுமந்திருக்கும் பிண்டம் வணங்குகின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அப்பிண்டத்தை உங்கள் பிண்டத்திற்குள் அண்டமாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அண்டமே எதிர்த்தாலும் விண் உங்கள் தலை மேல் வந்து விழுந்த பொழுதும் அச்சமில்லை என்று நீங்கள் சித்தனை நினைந்து வலம் வருகின்ற பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு அச்சம் மிச்சம் தான் என்று அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றார். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. என்ன கேட்க போறீரா?